ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிங்கத்தின் மேல படுத்தவன் இருக்கிறான், ஜெயிலில் தூங்குனவன் இருக்கிறான், மீனின் வயிற்றுக்குள்ள ஜெபிச்சவனும் இருக்கிறான். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, மீனின் வயிற்றுக்கு போகும் வரையில் ஒருத்தன் தூங்குனான். அல்லேலூயா. இவன் எல்லாம் ஜெபிச்சு இருந்தான். அல்லேலூயா. ஜெயிலுக்கு போனோன்னு தூங்குனான். இதை விடாமல் தானியேல் ஆராதித்திருந்தான். சிங்கத்துக்குள்ள போகும்பொழுது சிங்கத்தின் வயிற்றில் தூங்குனான். ஒருத்தன் ஜெபிக்க வேண்டிய நேரத்தை தூங்குனான் பாருங்க. கொண்டு போய் எங்க போட்டாராம்? பல நாள் பச்சு எப்படி ஜெபிக்க வைக்கணும்னா அவருக்கு தெரியும். நம்மளை எப்படி ஜெபிக்க வைக்க வேண்டும் என்றும் அவருக்கு. இதெல்லாம் நல்ல தூக்கம் போயிருக்காம அங்க ஏந்து அங்க தூங்கியில 3 நாளும். என்ன நாத்தம்? ஹலோ, என்னது? ஒருத்தர் இப்படி சொல்றாரு. இவன் மாத்திரம் ஜெபிக்க இல்லையா, மீனும் பாஸ்டிங் போட்டு 3 நாள் ஜெபிச்சிருக்கு. ஏன் தெரியுமா? சொல்லுங்க பாக்க, சொல்லுங்க. விலங்க இல்ல, மீனும் 3 நாள் பாஸ்டிங் போட்டு ஜெபிச்சிருக்கு இவனுக்காக. அந்த நிலைமை நமக்கு வராது இருப்பதாக. ஐயா, மீன் சாப்பிட்டா என்ன செய்யணும் சொல்லுங்க பாக்க. விலங்க சாப்பிட்டா என்ன நடக்கணும்? நீங்க சாப்பிட்டா என்ன? சாப்பிட்டு ஒரு நாள் செவிக்காட்டி கூட உங்களுக்கு என்ன ஆகுது சொல்லுங்களேன். வாயால போனா எங்கேயாலும் வெளியே போகணும், வாயுக்கால போனா எதையாலும் சரி வெளியே. இப்ப 3 நாளா சாப்பிட்டு இல்லை, இவனால சாப்பிட்டு இருந்தா என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்களே. இவனும் சேர்ந்து சமிப்பாடு அடைவான். சமிப்பாடு அடைஞ்சு என்ன செய்யணும்? நல்லா சொல்லுங்க. ஒண்ணு மனம் திரும்புனா முன்னால, மனம் திரும்பாட்டி சொல்லுங்க, மனம் திரும்பினா முன்னால, மனம் திரும்பாட்டி சிம்பிள். அப்ப ஜெபிக்க வேண்டிய நேரத்தில் நீ ஜெபிச்சே ஆக வேண்டும். விளங்கி இருக்கேன்னு நினைக்கிறேன். மனம் திரும்ப எப்படி வரும்? முன்னால வருவ, அதுவும் கரையில வந்து விழுவ. மனம் திரும்பாட்டி தண்ணியோட தண்ணியா அப்படியே கரைஞ்சே போயிருக்காது. எங்க கொண்டு போய் வச்சவனு அவன் அதெல்லாம் யோசித்திருப்பான் சில நேரம். இல்லாட்டி மனம் திரும்பி இருக்க மாட்டான். நல்லா சொல்ல, ஏன்னா வார்த்தையை தெரிந்தவன், தீர்க்கதரிசி. யோசித்திருப்பான், இதை விட்டேன்னு சொன்னா என்ன செய்திருப்பான்? தண்ணியோட தண்ணியா விளங்கியே இருக்காது. மீன் பார்த்திருக்கும் பாவம். ஆண்டவர் சொல்லியிருப்பார், மீனுக்கு நீ இவனுக்காக 3 நாள் என்ன செய்? பாஸ்டிங். மீனும் 3 நாள் பாஸ்டிங் இருந்திருக்கு. பாவம் சொல்லுங்க, மீனும் பாவம். உன்னையால மீனும் சாப்பிடா. இந்த காலை புள்ளில் சொல்கிறேன், தேவனுக்கு ஹல்லேலூயா, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நிச்சயமாய் உங்களுக்காய் நியமித்த ஒவ்வொன்றையும் அவர் செய்து முடிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நிச்சயமாக அவர் என்ன செய்வார்? குருடர்களை அவர் அறியாத வழியில் அவர் நடத்துகிறார். குருடாய் போன யோனாவை அவனுக்கு தெரியாத இடத்துல கொண்டு போய் வச்சாரு. ஹல்லேலூயா. அவனுக்கு எங்க பார்த்தாலும் இருட்டு. நல்லா சொல்லுங்க, எங்க பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினா அவனுக்கு என்ன இருந்துச்சான்? தாவீதா இருந்தா சொல்லிருப்பான், நான் இருள் அமர்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார். ஜெபிக்க தொடங்குனான். பாருங்க, முதல் நாள் ஆகும் பொழுது கொஞ்சம் வெளிச்சத்தை கண்டான். 2வது நாள் ஆகும் பொழுது இன்னும் கொஞ்சம் வெளிச்சத்தை கண்டான். 3வது நாள் ஆகும் பொழுது மனம் திரும்புதல் உண்டானது, முழுமையான வெளிச்சத்தை கண்டான். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் உங்களை பார்த்து, மாதத்தில் உங்கள் வாழ்க்கையில ஹல்லேலூயா எதை தேவன் நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை அழகாய் நீங்கள் செய்து கொண்டு போங்க. நல்லா சொல்லுங்க, யாரு ஜெபிக்கணும்? நீங்க தான் ஜெபிக்கணும்.